மக்களே, நியூசிலாந்து தமிழ்ச்சி அன்பு வணக்கங்க. நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, இன்னைக்கு வந்து கறி வைக்க போறேன். மட்டன் கறி வைக்க போறேன். அதுக்கு மட்டன் வந்து நான் கழுவி துப்புராக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெப்பர் ஈரல் செய்ய போறேன். பெப்பர் பிரட்ட போறேன். ஈரல் பிரட்ட போறேன் பெப்பர் போட்டு. அதனால நான் வந்து ஈரல் வந்து கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ரசம் வைக்க போகிறேன். மிளகு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து சீரகம், மிளகு, பூண்டு, மிளகாயெல்லாம் செத்திரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். போதும் ஈரல் பிரட்டுறதுக்கு இது. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம். ஈரலுக்கும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சிகிட்டு இருக்கு. நான் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஈரலுக்கு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். நல்லா சிவந்து வரணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி வந்து நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து வதங்கணும். வதங்குறதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே ஈரலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதுக்கும் தக்காளி போட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து இடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாம் இடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். கறிக்கு தேவையான அளவு கறிக்கு, மட்டன் கறிக்கு நல்லா கிண்டி விட்டுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சியை நான் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. இறைச்சியை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். இப்போ நான் ஈரல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு. நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்ல பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கணும். நல்லா கிண்டி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஈரல் போட்டுக்கலாம். ஈரலை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நல்லா ஈரல் வந்து வேகட்டும். இறைச்சியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கறி மிளகாத்தூள். இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஈரலுக்கு தேவையான அளவு. ஜீரகம், சின்ன ஜீரகம் பவுடர் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா நான் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லாம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா அப்படியே சுண்டி வரணும். அப்போ தான் ஈரல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கறிக்கு வந்து கறித்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் நல்லா உரப்பாக வைக்க போகிறேன். நான் காரமாக வைக்க போகிறேன். மட்டன் கறி. அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகணும் மட்டன். இறைச்சி வந்து நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கிறேன். நல்லா வேகட்டும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாசமாக இருக்குது. மட்டன் வாசம், கறி வாசம் அடிக்குது. நல்லா இன்னும் வேகணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஈரல் ரெடி ஆகிட்டு இருக்கு. மட்டன் நல்லா வேகணும். இப்போ ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நான் பாதி பழம் போட்டுக்கிறேன். லெமன் பாதி பழம் போட்டுக்கிறேன்.
எல்லாம் கிண்டி விட்டுக்குவோம். சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஈரல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். ரசத்துக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். மட்டன் கறி எப்படி பாருங்க, அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது, வாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கரம் மசாலா போட்டுக்கிறேன். மட்டனுக்கு இறைச்சிக்கு போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சூப்பராக மட்டன் வந்து இறைச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ரசம் கொதிக்கட்டும். சூப்பராக மட்டன் கறி ஈரல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரசம்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் நமக்கு எல்லாம் சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.